ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் ஃபுட் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பிகட்டி. இது பண்ணுறதுக்கு நான் இங்கே வீட் ஸ்பிகட்டி எடுத்திருக்கேன். 400 கிராம் எடுத்திருக்கேன். இங்கே ஒரு பாத்திரத்தில் ஒரு 7 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3லேருந்து ஒரு 3.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கிற ஸ்பிகட்டியை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் சேர்த்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் இது கூடவே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், கேப்சிகம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த கேரட் கேப்சிகம் ஃபுல்லாக சாஃப்டாக குக் ஆகிடக்கூடாது. ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா சிம் பண்ணிடணும். ஸ்டவ்வை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஸ்பிகட்டியோட தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரிகானோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற இந்த ஸ்பிகட்டியை சேர்த்துக்கலாம். ஸ்பிகட்டி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடணும். இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சாஸ் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு எடுத்தாலே நம்மளுக்கு ஸ்பிகட்டி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பிகட்டி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.